அந்த குரு தசை எப்படி இருக்கும், அது போக வாழ்க்கை எப்படி இருக்கும், அடுத்தடுத்த புத்திகள் எப்படி இருக்கும், அது உண்மையிலேயே போக இது நான் பாருங்க, சார். குரு வந்து உச்சமா தனிச்சு ஆகக்கூடாது. ஆமா சார், குருஜி சொல்லியிருக்கீங்க மீன லக்னத்துக்கு மீன குரு வந்து லக்னத்துக்கு 5ல குரு உச்சமான பெரிய பலன்களை செய்ய மாட்டார். ஆனா உங்களுக்கு பலன் செய்வார். ஏன்னா அவர் சனியுடைய பார்வையில் இருக்கிறார். ஆமா ஆமா குருஜி, உங்க அதீத வீடியோ பார்த்து சுபத்துவம் நான் பங்கப்பட்டிருக்குது. ஆமா ஜி, ஆமா குருஜி, ஆமா குருஜி, இந்த குரு ஆமா. தசை உங்களுக்கு உண்மையிலேயே யோகத்தை செய்யும். தனிச்சு அவர் மட்டும் உச்சமா இருந்தா நல்ல பலன்களை செய்ய மாட்டாருங்க. ஓ ஓ சரி குருஜி, 10 வருஷம் ஓகே கழிச்சு குருஜி. வரப்போற குரு தசையை பத்தி இப்பவே யோசிக்கிறதுலயே தெரியலையா? உங்களுக்கு ராகு திசையே யோக திசை தான். இப்ப ராகு திசையில உங்களுக்கு கிட்டத்தட்ட சனி புக்திலாம் நல்லா தானே இருந்தது. ராகு திசையில சனி புக்தி உங்களை கெடுக்கலையே. ஆமா, எந்த ராகு தேசம் தொடங்குனதுல இருந்து நல்ல சுகமா தான் வாழ்ந்துட்டு இருக்க தெரியுது தாங்க எனக்கு. உண்மை. தெரியுது, நல்லா உச்சனுடைய தெரியுது. வீட்டுல இருக்கிறாரு. உண்மையை சொன்னீங்கல்ல. ஆமா குருவின் ஆமா வீட்டில் கண்டிப்பா. சுக்கிரனுடைய பார்வையில் ராஜயோகாதிபதியுடைய வலிமையில இருக்கக்கூடிய 10ஆம் இடத்து ராகு உங்களுக்கு குரு திசையை விட இவர் தாங்க யோகம். ஓ ஓ, சரி ஜி, ராகு குருஜி, சரி, கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் தொழில் அவ்வளத்தையும் குரு தக்க வைப்பார். ஓ சரி சரி குருஜி, சரி குருஜி. உச்சகுருவின் வீட்டில் சுக்கிரனின் பார்வையில் 2 9 கூடிய ராஜ யோகாதிபதியுடைய பார்வையில் இருக்கிறாரா ராகு. ஆமா ஆமா ஆமா. இந்த ராகு பிறந்ததுல இருந்து நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. செவ்வாய் தசையில ஒரு ஃபவுண்டேஷன். உங்க கஷ்டம் எல்லாம் சந்திர தசையோட முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா குருஜி, ஆமா செவ்வாய் தசையில ஆமா. ஒரு ஃபவுண்டேஷன். சந்திர தசை உங்களுக்கு நல்லா இல்லைங்க. 2009 வரைக்கும். அப்ப உங்களுக்கு என்ன ஆமா. வயசு? 18 வயசு. ஆமா ஆமா 18 ஆமா வயசு. ஆமா ஆமா கண்டிப்பா, ஆமா ஆமா. இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஜாதகம் தப்புன்றுவேன். ஆமா குருஜி, ஆமா குருஜி, ஆமா புதனும் குருஜி. செவ்வாயும் பரிவர்த்தனை. உங்களுக்கு ஜோசியம் ஓரளவுக்கு நல்லா புரியும். ஆமா ஆமா குருஜி, உங்க வீடியோ பார்த்தது நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் ஜி ஆமா. குருஜி. ராகு திசையிலிருந்து ஜோசிய பைத்தியம், புதன் பக்தியிலிருந்து கூடுதல் பைத்தியம் ஆகி போச்சு. ராகு திசை புதன் பக்தி 1.5 வருஷமா ஆமா நடக்குது. குருஜி. ஆமா குருஜி, ஆமா. 1 வருஷம் 1.25 வருஷம் ஆகுது. ஆமா குருஜி, என் ஒய்ஃப் கூட 24 சொல்லுவாங்க 2 அடிக்கடி வருஷம் எதுக்கு இதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ராகதச புதன் பக்தியிலிருந்து ஜோசியத்தில் அதீதமான ஆர்வம். எம் வீடியோ மட்டும் இல்லை, யூடியூப்ல வர அவ்வளோ வீடியோவும் பார்ப்பீங்க. ஆமா குருஜி, ஆமா குருஜி, சரி ராகதசை உங்களுக்கு யோக தசை. நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ விதியின் அடிப்படையில் ஒரே நேரத்தில் குரு சுக்கரனுடைய பார்வை தொடர்பை மற்றும் பெற்றிருக்கின்ற அமைப்பு நல்ல அமைப்பு. சரி குருஜி, செவ்வாய் சரி பார்வை இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் செவ்வாய் பார்வை மீன லக்னத்திற்கு படு யோகம். உங்களுக்கு அவர் தான் தன பாக்கியாதிபதி. ஓகே ஓகே. ராஜயோகாதிபதி செவ்வாயின் பார்வையையும் பெற்றிருக்கக்கூடிய அந்த அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. ஓகே குருஜி. நான் ஒரு ராகதசை நல்லா எக்ஸாம் இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு சாட்சி, பேசிக்கிட்டு இருக்கிற நானும் ஒரு சாட்சிங்க. ஆமா சரி குருஜி, சரி 18 குருஜி, வருஷம் சரி. ஆகட்டும். என்ன இப்போ தான் 6-7 வருஷம் ஆயிருக்கு. ஆமா ஆமா இன்னும் 10 குருஜி. வருஷம் எனக்கு ஒரே இருக்கு. ஒரு இது இன்னொன்னு நான் ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதியிருக்கிறேன், கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி ஒரு சிமிலியர் கோர்ஸ் வந்து இது. சரி சரி. அது வந்து லா சம்பந்தப்பட்டது, சிவில்லா கிரிமினல் லா மாதிரி. இது கம்பெனி லான்னு மெயின் சப்ஜெக்ட் ராசி சொல்லுவாங்க. லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு சனி தொடர்பு கொண்டாதான் அந்த கம்பெனி லாலாம் வரும். ஓ சரி குருஜி, சனி சரி, சுபத்துவம். சனி சுபத்துவமாகி குரு தசை நடக்குது. ராகு தசை நடக்கல. ராகு இது அவயோக தசையா என்னன்னு பாக்குறதுக்கு அது எந்த கிரக தசைன்னு பார்க்கணும். குரு தசையில உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தோட அவர் தொடர்பு கொள்றார். லக்னத்துக்கு ராசிக்கு 2ஆம் இடம், லக்னத்திற்கு 2ஆம் இடத்தோட அவர் தொடர்பு கொண்டிருந்தா தான் நீங்க கோர்ட்ல போய் வாதாடக்கூடிய லாயர். ஆமா ஆமா ஆமா. இது வந்து கார்ப்பரேட் லாயர் மாதிரி வரும். ஆமாங்க. பாருங்க, ஒவ்வொரு நுணுக்கமான விதிகள் இருக்கு. இந்த புரிஞ்சுக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஜோதிடம் டக்கு டக்குன்னு இப்படி விட்டுரும். என் வீடியோக்களை பார்த்தாலே உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். புரியாதவங்க தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு திருவீங்க, இருந்தாலும் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றான்ட்டு. ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குருசனி, அதுலேயும் சனி சுபத்துவமாகி தொடர்பு கொள்ளும் போது நேரடியாக கருப்பு கோட்டு மாட்டிக்கிட்டு மை லார்டு யுவர் லார்டு, எங்கள் கட்சிக்காரர் தப்பு பண்ணல லார்டுன்னு வாதாடக்கூடியவர். சரி குருஜி, நீங்கள் லா படிப்பீங்க, லா பட்டம் கிடைக்கும், லாவை படிங்க. ஆனால் நீங்கள் கார்ப்பரேட் அமைப்புகளில் வந்துடுவீங்க. ஆமா கண்டிப்பா உங்களுக்கு ராசிக்கோ கண்டிப்பா. லக்னத்துக்கோ 2ஆம் இடத்தோடு இவருடைய தொடர்பு, சனியோடைய தொடர்பு இல்லை. ஆமா ஆமா. ஆனால் ராசிக்கு லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை குருசனி 2ம் தொடர்பு கொள்றதுனால சட்டத்துறைன்னு சொல்லப்படக்கூடிய லாயர் அமைப்புகள் உண்டு. அதுவும் ராகு தசை யோக தசைனால உண்டு.